ஒக்க நின்றானை உலபிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை உலபிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை உலபிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை உலபிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை உலபிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. உயிர்களோடு கலந்து நிற்பவன் இறைவன். எனவே ஒக்க நின்றான் என்றார் திருமூலர். ஒக்க என்றால் ஒத்து அல்லது கலந்து என்பது அதன் பொருள். உலப்பிலி என்றால் அழிவில்லாத என்று பொருள். இரவாத உடலுடைய தேவர்கள் எல்லாம் எல்லா ஆன்மாக்களிலும் இரண்டரக் கலந்து நிற்கின்ற இறைவனை சிவனே பரம்பொருளே என்று போற்றி வணங்குவார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அன்றாடம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அருளின்றி அறிய முடியாத பரசிவ கடவுளை அவன் அருளால் அவன் அருகில் இருந்து அவனை நினைத்துருகி அவன் அருளால் போற்றி வணங்குகின்றேன் என்கிறார் திருமூலர். நக்கன் என்றால் சிவபெருமான் என்பது அதன் பொருள். ஒக்க நின்றவன் என்றால் உயிரோடு கலந்தவன் என்பது அதன் பொருள். உள்ள கோவிலில் குடியிருப்பவன் தானே இறைவன். ஓம் நம சிவாய.